தஞ்சை வடக்கு வீதி அருகே போலி உரம் மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்த தனியார் குடோனுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தஞ்சை வடக்கு வீதி அருகே போலி உரம் பதுக்கி வைத்திருந்த குடோனுக்கு அதிகாரிகள் தற்போது சீல் வைத்துள்ளனர். அதாவது கடந்த வாரம் சேலத்தில் தலைவாசல் பகுதியில் போலி உரம் என்பது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த பகுதியில் போலி விற்பனை செய்த நபரை பிடித்து விசாரணை செய்து கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த உரமானது எங்கிருந்து வந்தது என்று விசாரணை செய்த போது அது தஞ்சை மாவட்டம் வடக்கு வீதியில் உள்ள ஒரு குடோனில் இருந்தான் கிடைக்கப்பட்டது என்ற தகவலை அடுத்து தற்போது வேளாண் துறை அதிகாரிகள் அந்த இடத்தின் உரிமையாளரிடம் நோட்டீஸ் வழங்கி இந்த உரத்தினை சோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்த நிலையில் அவர்கள் இதுவரை முறையான பதில் கொடுக்காத நிலையில் தற்போது அந்த உரங்களை கைப்பற்றுவதற்காக வேளாண் துறை அதிகாரிகள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். நாம் அவர்களிடமே கேட்கலாம். சார், இப்போ இங்க போலி உரம் பிடிச்சிருக்கீங்க, இப்ப அந்த குடோனுக்கு சீல் வச்சிருக்கீங்க, இது எப்படி கிடைச்சிச்சு, எதுக்காக இப்ப இந்த குடோன்ல இருந்து அந்த இதை பறிமுதல் பண்றதுக்கு வந்திருக்கீங்க? சார், இதுக்கான ஆதாரம் சேலம் மாவட்ட தலைவாசல் வட்டத்தில் உர ஆய்வாளர்கள் மற்றும் வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு அவர்களை திடீர் ஆய்வு செய்யப்போ அவங்க மினி ஆட்டோவில் இந்த உர மூட்டைகள் வச்சு ஓஏபிங்கிற நேம்ல அந்த டிஏபி போலியா உரம் வித்துட்டு இருக்காங்க. அதை விவசாயிகள் வாங்கிட்டு இருக்கப்போ இவங்க நேரில் பார்த்ததப்போ வண்டியை சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அந்த உரத்தை வித்துக்கிட்டு இருந்த லேபர்ஸ் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து போனதாகவும் அந்த வண்டி அந்த மாவட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அது அடிப்படையில் அந்த பேக் எல்லாம் பிடிச்சி அந்த நபர்கள் லேபர்ஸ் 2 பேரும் அந்த வண்டியோடு அரெஸ்ட் பண்ணி தலைவாசல் வட்டத்தில் அவங்க கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் திரும்பவும் நம்ம அவங்க தகவல் கொடுத்த அடிப்படையில் நம்ம தேடுதல் இங்கே ஸ்டார்ட் பண்ணப்போ தஞ்சாவூர் வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் வேளாண்மை அலுவலர் இந்திரஜித், வேளாண்மை உதவி இயக்குனர் இந்திரஜித் மற்றும் வேளாண்மை அலுவலர் தினேஷ்குமார், நான் வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு எங்களோட சேர்ந்து நம்ம விஏஓ பள்ளியகரகாரம் அவங்களோட சேர்ந்து ஆய்வு நடத்துவோம். அவங்க கொடுத்த அதே மாதிரி இங்கே எங்களுக்கு தடயம் கிடைச்சதன் அடிப்படையில் இந்த குடோனுக்கு எந்த வித உர லைசன்ஸ் உரிமமும் இல்லாத சூழ்நிலையில் அந்த எவிடன்ஸ் கிடைச்சதன் அடிப்படையில் இது சஸ்பீஷியஸ் அடிப்படையில் போலியான உரம் இருக்குங்கிற அடிப்படையில் நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். அது 20ஆம் தேதி அங்கே தலைவாசல்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் 21ஆம் தேதி நம்ம தஞ்சாவூர்ல இந்த சீல் வச்சிருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு அதை பிரேக் பண்ணி உள்ள இருக்கிறது உறுதிப்படுத்தும் விதமா நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த குறுவை சாகுபடிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே உரத்தட்டுப்பாடுன்னு விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் போலித்தனமா கிடைக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்லையா? இது குறுவை விவசாயிகளுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எஸ் சார், இது போலியான உரம் நம்ம மாவட்டத்தில் இதில் மெயினாக விவசாயிகளுக்கு தெரிஞ்சு விற்கல. இங்கே உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு மாவட்டத்தில் கொண்டு போய் விற்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம மாவட்டத்தில் தேவையான அளவு உர இருப்பு, யூரியா, டிஏ, பொட்டாஷ் எல்லாமே இருக்குது. இந்த உரம் எந்த விதத்துலையும் அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் இது போலியாக அதிகமான பணத்தை லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட களிமண்ணை குருணை வடிவில் தயாரித்து அதை கொண்டு போய் மக்கள் சேர்க்குறாங்க. இது எந்த விவசாயிகளுக்கு கடுமையான நஷ்டத்தை உருவாக்கும் விளைச்சலுக்கு யூஸ் பண்ணும்போது. இப்போ இது போலியான உரம் தான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க சார்? இது திரும்பவும் அந்த உரத்தை சீஸ் பண்ணி நம்ம போலீஸ் கண்ட்ரோலில் கொண்டு போய் அந்த உரத்தை டிஸ்போஸ் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவோம். நபர் மேலே ஆக்ஷன் தொடர்றதுக்கு நம்ம எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே பெட்டிஷன் கொடுத்துட்டோம். போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பவும் இதில் டெஸ்ட் எடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் அடிப்படையில் திரும்பவும் அதுக்கான ஆக்ஷன் எடுப்போம். தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த போலி உரம் என்பது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள இந்த மூட்டைகள் கைப்பற்றப்பட்டு அந்த தனிப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.